இலங்கையில் பரபரப்பாக பேசப்படுற ஒரு முக்கியமான விஷயம் இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் பீச் பக்கம் போனால் கிட்டத்தட்ட ஒரு 2 ஹவர் 3 ஹவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, வரதே கிடையாது. அதுவும் வந்து மேலே வந்து ஆகாயத்தை நோக்கி பார்த்தா எல்லா வகையான ஃப்ளைட்ஸும் எக்ஸ்ட்ரீம் ஸ்பீடில் வான வேடிக்கை வான சாகசங்கள் காட்டிட்டு இருக்கு. அக்டோபர் 6 நடக்க போகிற ஒரு ஏர் ஷோக்கான ரிஹர்சல்ஸ் தான் கடைசி ஒரு வாரமாக போயிட்டுருக்கு. அது வந்து ஏர் ஷோன்றலாம் தாண்டி ஆல்ரெடி ஏர் ஷோ நடக்கிற மாதிரி தான் ஆல்ரெடி மக்கள் போய் கூட்டம் கூட்டமாக பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஏர் ஷோவில் பங்கு பெற போகிற ஒரு 5 முக்கியமான ஃப்ளைட்ஸ், அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், அது நம்ம நாட்டில் எப்படி வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்றதான் நம்ம பார்க்க போகிறோம். மறக்காமல் சர்வேல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃப்ளைட்ஸ் அப்படின்னு பேச ஆரம்பித்தோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் டீப்பராக போயிட்டு இருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி வந்து ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்க்கான ஃப்ளைட் இருக்குது. இப்போ டசால்ட் ரஃபேல் அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க ஆரம்பித்தோம் அப்படின்னா, இது வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரான்ஸில் தான் வந்து தயாரிக்க ஆரம்பிச்சு 1970லேருந்து 86 வரைக்கும் தயாரிக்க ஆரம்பிச்சு அஃபிஷியலாக அவங்க விற்கிறதுக்குன்னே உருவாக்கப்பட்ட ஒரு ஃபைட்டர் ஜெட் பிளைன்ஸ் தான் இந்த டசால்ட் ரஃபேல். நீங்கள் கூட பீஸ்ட் படத்தில் தளபதி கடைசி எடுத்துகிட்டு வருவாரில் அதை பார்த்துக்கலாம். அந்த ரஃபேல் வந்து இந்த அக்டோபர் 6 வந்து ஒரு மிகப்பெரிய ஷோ பண்ண போது. இதோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 15 மீட்டர் ஹைட் இருக்கும், கிட்டத்தட்ட ஒரு 5.5 மீட்டர் வித் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 50,000 ஃபீட் வரைக்கும் வேகமாக பறக்கக்கூடியது. கிட்டத்தட்ட இதோட டாப் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1389 கிலோமீட்டர் வித் லோடு 24,500 கிலோகிராம் வெயிட்டை தூக்கிட்டு அந்த ஸ்பீடில் பறக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய கெப்பாசிட்டி கொண்டது. இந்த ஒரே ஒரு ஃப்ளைட்டோட ரேட்டு மட்டும் கிட்டத்தட்ட 1800 கோடி ரூபாய். நம்ம இந்தியாவும் ஃப்ரான்ஸும் ஆல்ரெடி இதுக்கான அக்ரிமெண்ட் போட்டு 2021 எல்லா ஃப்ளைட்டும் வந்து கொடுத்துட்ருக்காங்க. இவ்வளோ நேரம் நம்ம வந்து டசால்ட் ரஃபேலோட ஹைட்டு வித்து ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அதோட ஸ்பீடெல்லாம் பார்த்தோம். இப்போ ஒரு ஜெட் ஃப்ளைட் அப்படின்னா முக்கியமாக அது எவ்வளோ மிசைல்ஸை ஹோல்ட் பண்ணும், எந்த அளவுக்கு அந்த மிசைல்ஸை அடிக்கிறதுக்கு அதோட கெப்பாசிட்டி இருக்குது, இல்லைனா அந்த கன்னர்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, முன்னாடி இருக்க பாயிண்ட் கன்னர்ஸ் போய் அடிக்கும்ல, ஸோ அந்த கன்னர்ஸ் எத்தனை இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். யூஸ்வலாக ஜெட் பிளேன்ஸில் எல்லாமே வந்து மேக்ஸிமம் 2 to 4 அந்த கன்னர்ஸ் இருக்கும். அந்த கன்னர்ஸை வச்சு தேவைப்பட்டால் அதை ஃபிட் பண்ணிப்பாங்க, இல்லைனா அதை எடுத்து தனியாக கழட்டி வச்சுருவாங்க. இதுதான் கெப்பாசிட்டி. பட் டசால்ட் ரஃபேலில் மொத்தம் 4 ஹாட் பாயிண்ட்ஸ்னால் 4 மிசைல் அட் அ டைமில் லோட் பண்ணக்கூடிய அளவுக்கு, அதாவது பிக்கெஸ்ட் மிசைல் அப் டு 8,000லேருந்து 10,000 kgs ஆஃப் மிசைல்ஸ் வந்து லோட் பண்ணுற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குது. அதில் ஸ்கேல்ப், ஏர் டு கிரவுண்ட் அப்படின்னு 2 வகையில் வந்து கிட்டத்தட்ட 300 கிலோமீட்டர் ரேஞ்ச் வரைக்கும் போய் குறிப்பாத்து தாக்குற அளவுக்கு வந்து மிசைல் லோட் பண்ணி வச்சுருப்பாங்களாம். அடுத்தது ஹேமர்ன்ற இன்னொரு மிசைலும், மெட்டார், இதுவும் வந்து ஏர் டு ஏர் மிசைல், கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் ரேஞ்ச் வரைக்கும் போயிட்டு குறிப்பாத்து தாக்கக்கூடியதான். அடுத்ததா ஏர் 120 AM ரேம் அப்படின்ற இந்த மிசைல் வந்து வித் ரேடார் கைட்லைன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னா ஒரு ரேடார், சப்போஸ் நீங்கள் மிசைலை லான்ச் பண்ணிட்டீங்கன்னா அந்த ரேடாரை வச்சு அந்த மிசைல் போகிற இடத்தெல்லாம் வந்து ட்ராக் பண்ணி பர்டிகுலராக சப்போஸ் நீங்கள் டார்கெட் மிஸ் பண்ணால் கூட வேறு இடத்துல போய் வெடிக்க வைக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த இடத்துல கூட வெடிக்க வைக்கிற அளவுக்கு கைட் பண்ணி எடுத்துகிட்டு போகலாமா இந்த மிசைலில். இதுதான் டசால்ட் ரஃபேல் ஹோல்ட் பண்ணுற மிசைல்ஸோட கெப்பாசிட்டி. மொத்தமாக இந்தியா கிட்ட இருக்க ஃப்ளைட் ஆஸ் ஆஃப் நவ் 2023 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 259 டசால்ட் ரஃபேல் வந்து நம்ம கிட்ட இருக்கு. இது எல்லாமே இந்தியன் ஏர்ஃபோர்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கான ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது நம்ம டசால்ட் ரஃபேல். சுகாய் 30 இது வந்து ஒரு ரஷ்யன் காம்பினேஷன் இன்ஜின் வித் ஃப்ளைட்டு. கிட்டத்தட்ட 38,800 கிலோகிராம் வெயிட் இருக்க இந்த ஃப்ளைட் வந்து மேக்ஸிமமும் அதை தான் தூக்கிட்டு போகுது. எஸ், இதோட லென்த் அப்படின்னு பார்த்தோன்னா 21 மீட்டர், ஹைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6.5 மீட்டர். இது வந்து ரஷ்யன் மேனுஃபேக்சரிங் அப்படின்றதுனால கோல்டு கண்டிஷன்ஸ், எக்ஸ்ட்ரீம் கோல்டு கண்டிஷன்ஸில் கூட நிறைய விதமான இடையூறுகள் வந்தாலும் அந்த ரேடாரை வச்சு அது எல்லாத்தையுமே ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை ஊடுருவி போகிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய கெப்பாசிட்டி கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து கிட்டத்தட்ட 50,000 அடி வரைக்கும் மேலே பறக்கக்கூடியது. மேக்ஸிமம் ஸ்பீடு இதுக்கு பார்த்தீங்கன்னா 2120 கிலோமீட்டர்ஸ், அதாவது 2120 கிலோமீட்டர் வேகத்தில் பறக்கும். இப்போ இந்தியாவில் கரண்டாக கிட்டத்தட்ட 260 ஏர்கிராஃப்ட்ஸ் வந்து இந்தியா இதை வச்சுட்டு இருக்காங்க. சுகாய் 30 கிட்டத்தட்ட 8,130 kgs ஆஃப் ஆர்டினன்ஸ், அதாவது
வெடி சம்பந்தப்பட்ட பொருட்களை வந்து தூக்கிட்டு போகலாம். ஸோ வந்து இன்க்ளூடிங் மிசைல்ஸ் தான் இதோட வெயிட்டு. அப்படி இருக்கும்போது இதில் இருக்கிறது வந்து மொத்தம் 12 ஹாட் பாயிண்ட்ஸ், சின்ன சின்ன ஹாட் பாயிண்ட்ஸ். அதில் மேஜராக பார்க்கக்கூடியது 2 மிசைலுக்கான ஹாட் பாயிண்ட்ஸ். அந்த ஹாட் பாயிண்ட்ஸ் வந்து ஏர் டு ஏர், ஏர் டு சர்ஃபேஸ், இந்த 2 மிசைல்ஸில் லான்ச் பண்ணுற அளவுக்கு இது கெப்பாசிட்டி இருக்குது. எஸ், சுகாய் 30ல் ஆஃபனாக யூஸ் பண்ணுற முக்கியமான மிசைல், நம்ம ஆஃபனாக கேள்விப்படுற ஒரு முக்கியமான பேர் பிரம்மோஸ் ஏவுகணையை வந்து யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து ஏர் டு ஏர், ஏர் டு சர்ஃபேஸ், இந்த 2 இடத்துலையும் வந்து பிரம்மோஸ் தாக்கக்கூடிய அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கிறதுனால சுகாய் 30 வந்து ஒரு முக்கியமான பார்ட் ஆஃப் அவர் இந்தியன் ஆர்மி. தேஜஸ், இதுவும் வந்து நம்ம நிறைய இடத்துல கேள்விப்படுற ஒரு காமனான நேம் தான். இதை பற்றி சொல்லணும்னா முழுக்க முழுக்க இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட ஒரு ஃபைட்டர் ஜெட் அப்படின்னு கூட சொல்லலாம். இதோட லென்த் அப்படின்னு பார்த்தோன்னா 16.65 மீட்டர். அது மட்டும் இல்லாமல் வித் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8.5 மீட்டர். 17,500 கிலோ வந்து இது வந்து லிஃப்ட் பண்ணி தூக்கிட்டு போகிற அளவுக்கு கெப்பாசிட்டி கொண்டது. இதோட டாப் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தோம்னா 2205 km/h. எஸ், இது முழுக்க முழுக்க நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம் நான் சொன்னல, அது மாதிரி எஸ் HAL ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல்ஸ் லிமிடெட் தான் இதை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. இந்தியன் டிஃபென்ஸ் அகாடமி வந்து இந்தியன் டிஃபென்ஸ் கார்பரேஷன் சொல்லுவாங்களா, இவங்க வந்து இவங்களுக்கு அக்ரிமெண்ட் போட்டு இதை வருஷத்துக்கு இவ்வளோ ஃப்ளைட்ஸ் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ ஆஸ் ஆஃப் நவ் இந்தியா கிட்ட இது 40 ஏர்கிராஃப்ட்ஸ் இருக்குது. இதுவுமே ஒன் ஆஃப் த முக்கியமான பங்கு வைக்கிறதுக்கான காரணம் இது முழுக்க முழுக்க இந்தியாவில் மேக் பண்ணுது. அதோட ஹாட் பாயிண்ட்ஸ் அண்ட் லோடிங் கெப்பாசிட்டி வித் ஆர்டினன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 8000 kgs ஆஃப் ஆர்டினன்ஸ் பொருட்கள், அதாவது வெடி பொருட்களை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். கிட்டத்தட்ட 13 ஹாட் பாயிண்ட்ஸ் இருக்குது. ஏர் டு ஏர், ஏர் டு சர்ஃபேஸ், ஆன்டி ரேடார் மிசைல் இதுலேயும் யூஸ் பண்ணலாம். ஸோ இதுவுமே வந்து முழுக்க முழுக்க இந்தியா மேக்குன்றதுனால கண்டிப்பாக நாளைக்கு நடக்க போகிற இந்த ஏர் ஷோவில் முக்கியமான பங்கு வகிக்குது. மிக் ஃப்ளைட்ஸ், MiG-20 ஃப்ளைட்ஸ் எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கிறது ஒரு காமனான நேம். என்னதான் இது வந்து ரஷ்யா மேனுஃபேக்சர் பண்ணாலும் வேர்ல்டு லெவலில் அதிகமாக இந்த ஃபைட்டர் ஜெட் ஃப்ளைட்ஸ் வச்சிருக்கிறது இந்தியா மட்டும்தான். அதுவும் அதிக லெவலில் ஆப்ரேட் பண்ணுறது இந்தியா தான். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 259 ஃப்ளைட்ஸை வந்து இந்தியா அஃபிஷியலாக ஏர்ஃபோர்ஸில் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இதோட லென்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 14 மீட்டர். அது மட்டும் இல்லாமல் ஹைட்டுன்னு பார்த்தீங்கன்னா 4.9 மீட்டர். 80,000 ஃபீட் வரைக்கும் வேகமாக பறக்கக்கூடியது. இதோட டாப் ஸ்பீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கண்டிப்பாக நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம், 3470 கிலோமீட்டர் வேகத்தில் பயங்கர ஸ்பீடில் பறக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அல்ட்ராசோனிக் ஃபைட்டர் ஜெட் அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 9000 kgs ஆஃப் ஆர்டினன்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது 9000 கிலோ அளவுக்கு உங்களோட வெடிப்பொருட்களை வந்து தூக்கிட்டு போகலாம். அப்படி இருக்கும்போது ஏர் டு ஏர், அது மட்டும் இல்லாமல் நியூக்ளியர் பாம், டோட்டலாக 14 ஹாட் பாயிண்ட்ஸ் இதில் இருக்கான். ஸோ 14 ஹாட் பாயிண்ட்ஸ்னால் நீங்கள் வந்து மெயின்னு பார்த்தீங்கன்னா 2 தான். 2 ஹாட் பாயிண்ட்ஸில் வந்து ஏர் டு ஏர், ஏர் டு சர்ஃபேஸ், இந்த 2 மிசைல்ஸும் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட கன்னிங் கெப்பாசிட்டியும் நிறைய இருக்குது. தேவைன்னா அடிஷ்னல் கன்ஸை ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்ததாக ஜாக்வார். இதோட லென்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16.72 மீட்டர். ஹைட்டுன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 4.5 மீட்டர் தான். பட் இதை பற்றின ஒரு முக்கியமான நோட் இருக்குது. 1999 கார்கில் வாரில் இந்த ஒரு ஜாக்வார் ஃப்ளைட்டை யூஸ் பண்ணியிருக்காங்க, ஃபைட்டர் ஜெட் ஃப்ளைட். கிட்டத்தட்ட வந்து இந்தியா கிட்ட 145 ஃப்ளைட்ஸ் இது இருக்குது. எஸ், அது மட்டும் இல்லாமல் இதோட ஸ்பீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1700 km/h பறக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் ஃபைட்டர் பிளைட் இன் இந்தியான்னு கூட சொல்லலாம். இதில் வந்து ரோல்ஸ் ராய்ஸ் அப்படின்ற இன்ஜின் வந்து பொருத்தப்பட்டிருக்கு. ஸோ இதோட கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 4500 kgs ஆஃப் ஆர்டினன்ஸ் வந்து இதில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி யூஸ் பண்ணும்போது மெட்டா ஆர்எல்ஃப் ராக்பாட் அப்படின்ற மிசைலும் BAP 100mm பாம்ஸ் இதுவுமே வந்து அடிஷ்னலாக யூஸ் பண்ணிக்கலாம். அதை தவிர்த்து ஆன்டி ரேடார் மிசைல்ஸ், இதில் வந்து நீங்கள் ஏதாவது வந்து ட்ராக் பண்ண முடியாத, ரேடார்லேயே ட்ராக் பண்ண முடியாத ஆன்டி ரேடார் மிசைல்ஸை வந்து யூஸ் பண்ணுறதுனால இது வந்து ஒரு அடிஷ்னல் அட்வான்டேஜ் உள்ள ஒரு ஃபைட்டர் ஜெட்ஸாக பார்க்கப்படுது. நாளைக்கு நடக்க போகிற இந்த ஷோவில் வந்து ஏர் ஷோவில் கிட்டத்தட்ட 72 டைப்ஸ் ஆஃப் ஃப்ளைட்ஸ் ஃபைட்டர் ஜெட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகுது. ஆனால் அதில் ரொம்ப முக்கியமான 5 டைப்ஸ் ஆஃப் ஃப்ளைட்ஸ் தான், நம்ம ஃபைட்டர் ஜெட் ஃப்ளைட்ஸ் தான் வந்து இப்போ நம்ம வீடியோவில் பார்த்தது. எஸ், இதை வந்து நாளைக்கு நீங்கள் வந்து கண்கூடாக லைவாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 11 AM to 1 PM. எஸ், நம்ம மெரினா பீச்சிலேருந்து கோவளம் வரைக்கும் கிட்டத்தட்ட 15 லட்சம் பேர் அகாமடேட் பண்ணுற அளவுக்கு டிராஃபிக் வசதியோட சீஷோரில் நீங்கள் பார்க்கறதுக்கான எல்லா வசதியும் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஏற்படுத்தியிருக்காங்க, கூடவே வித் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ். ஸோ மறக்காமல் இந்த ஷோவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காமல் சர்க்கிள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.